29/1/2025 மௌனி அமாவாசை. இந்த நாளில் பூஜை இல்லை, மந்திரம் இல்லை, ஏன் ₹1 கூட செலவில்லைங்க. இது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா கேட்ட வரம் கிடைக்கும், பணம் சும்மா தாறுமாறாக சேரும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இது எந்த நேரம் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய காரணமானது உங்களுக்கு முழுசாக புரியும். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பதிவை பார்க்கலாம். இந்த நாள் மிக மிக சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. சாதாரணமாக அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லேயே சந்திரனோட சக்தி அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள் மிக மிக அரிய நாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிக்கு ஒவ்வொரு பேர் ஜோதிட சாஸ்திரங்களில் பண்டைய புராண காலங்களின்படி சொல்லப்பட்டுள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரி வரையும் வரக்கூடிய மாதம் இருக்கு இல்லையா, அதை மாக் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாக் மாதத்தில் வர்றதை மக அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க, மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மௌனி அமாவாசை என்று நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் புராணங்களில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாள் மிக சக்தி வாய்ந்த நாளாக ஏன் சொல்கிறாங்கன்னா, புராணங்களின்படி பார்த்திங்கன்னா பண்டைய காலத்தில் கடலில் இருந்து ஒரு அமிர்தம் நிரப்பப்பட்ட பானை வெளியே வந்தது. அந்த அமிர்தத்தோட சில துளிகள் ஆற்றில் விழுந்ததால் அது மிகவும் மதிப்பு மிக்கதாக அந்த ஆறு மாறியது. அதனால் மௌனி அமாவாசை அப்படிங்கிற அந்த நாளானது புனிதமானதாக கருதப்படுது. அந்த நாளில் புனித நதியில் நீராடணும் அப்படின்னா அனைத்து தேவர்களும் புனித நதியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளதால தான் இந்த மக அமாவாசை, மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் பித்ருக்களுக்காகவும் நம்ம அனைத்து தேவர்களுக்காகவும் கடவுளுக்காகவும் அந்த நதியில் நீராடுறோம். அமாவாசை பௌர்ணமி தினங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கடலில் அலைகள் எப்பவும் யூஸ்வலாக இருக்கிறது மாதிரி இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் ஆர்ப்பரிக்கிற தன்மை இருக்கும். அந்த நாளில் போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ பூமி சந்திரனோட சுழற்சியினால் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஏற்படக்கூடிய சந்திரனோட சக்தி ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் கடலில் அலைகள் அதிக அளவில் வழக்கத்துக்கு மாறாக மேலே எழும்போம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதனால தான் தியானம் செய்பவராக இருந்தால் இந்த அமாவாசை நாள்லையோ இந்த பௌர்ணமி நாள்லையோ நம்ம தியானம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம தியானம் செய்கிற அந்த தன்மை இயல்பை விட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதே போல தான் சில பேர்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் சொல்லுவாங்க, அந்த நாளில் அதிக அளவு பாதிக்கப்படும் மனநலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக எப்பயும் இருக்கிறத விட நம்ம கோவக்காரவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அமைதியானவங்களாக ரொம்ப சைலண்ட்டாக ஒன்றும் பேசாதவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட தன்மை எத்தகையதோ அதை அந்த குறிப்பிட்ட அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நம்மளோட குணங்கள் இன்னும் வெகுவாக இயல்பாக அதிகரிக்குமா. ரொம்ப அமைதியானவங்களாக இருந்தால் இன்னும் அமைதியாக இருப்பாங்களாம். ரொம்ப கோவக்காரவங்களாக இருந்தால் அதை விட ரொம்ப இந்த பௌர்ணமி அமாவாசையில் கோபம் வருமா. அதுலேயும் இந்த மௌனி அமாவாசை அப்படிங்கிறது அதிக அளவு சிறப்புடையது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த நாளில் தியானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவு அந்த தியானத்தின் மூலம் சக்தியானது உங்களுக்கு கிடைக்கும். ஜீவ சமாதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு அவங்களுடைய தாக்கமானது அதிர்வு வெளிப்படும். அப்படிங்கிறதுனால தான் அந்த நாளில் ஜீவ சமாதி அடைந்த இடத்துக்கு போக சொல்கிறாங்க. சிலருக்கெல்லாம் இந்த ஜீவ சமாதி அடைந்த இடத்துல தியானம் செய்கிறப்ப ஜீவ சமாதியான சித்தர்கள் நேர்லேயே காட்சி அளித்திருக்கார்கள். அந்த அளவுக்கு அவங்க தியானத்தில் மனம் ஒன்றி அந்த அளவு செஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளும் இந்த மாதிரி மிக குறிப்பிட்ட தினங்களான சக்தி வாய்ந்த இந்த தினங்களில் நம்ம ஜீவ சமாதியான இடத்துக்கு போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, தியானம் செஞ்சோம் அப்படின்னா அதிக அளவு அவர்களுடைய அதிர்வை உள்வாங்கக்கூடிய நாளாக நமக்கு அமையும். பொதுவாக அமாவாசை பௌர்ணமி தினங்களை கனத்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கனம்னா என்னன்னு தெரியாதுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அது என்ன அப்படின்னா, அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வட்டார வழக்கில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை
கணம்னா வேற ஒன்றும் இல்லை, வலிமையான நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நாட்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஜீவசமாதி இந்த இடத்துக்கு நம்ம போனோம், இந்த சித்தர்களெல்லாம் வழிபட்டோம் அப்படின்னா அவங்க உடலளவில் இறந்திருந்தாலும் அவங்களோட உடல் தாண்டிய நிலையில சூட்சும அளவில் அங்கே தான் இருப்பாங்களாம். அதனால் அவர்களுடைய சூட்சும சக்தியானது நமக்கு அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த நாளில் மிக முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒன்று மௌன விரதம். மௌனி அமாவாசை அப்படின்னாவே மௌன விரதத்துக்கு மிக சிறந்த நாள். பேச்சு அப்படிங்கிறது நம்ம சில சமயம் நம்ம பேசக்கூடிய பேச்சுனால, உரையாடல்னால, வதந்திகளினால தீய விளைவுகளை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வார்த்தைகளால் மற்றவர்களை ஏதாவது புண்படுத்தி இருப்போம், வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தி இருப்போம். அப்போ இது மாதிரி நம்ம அமைதியாக மௌன விரதமானது பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிங்க, காலையில் இருந்து ஈவினிங் வரையும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட அனைத்தும் கிடைக்கும். நம்ம பேசாமல் இருக்கிறதுனால நம்ம வார்த்தைகளை நம்ம கட்டுப்படுத்துகிறோம், பேச்சு தூய்மை அப்படிங்கிறத நம்ம பெறுறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வாயில இருந்து வார்த்தைகள் எதுவும் வராததுனால மற்றவர்களுக்கு அதனால் எந்த தீங்கும் விளைவிக்காது. அது மட்டும் இல்லை, மனதை நம்ம கட்டுப்படுத்துறதுனால நமக்கு உடல் அளவிலும் உள்ள அளவிலும் நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது. அப்போ அது உடலையும் உள்ளையும் குணப்படுத்த உதவுது. எண்ணங்களை நம்ம அடையாளம் காண முடியும். நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கிறதுனால தியானம் மனதுக்குள்ளேயே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கண்ட சிந்தனையே இது பண்ணக்கூடாது. அதுக்காக மௌன விரதம் இருக்கிறோன்னு சொல்லிட்டு கண்ட எண்ண அலை ஓட்டங்கள் போகக்கூடாது. ஒரே கடவுளை, பிரபஞ்சத்தையோ நீங்கள் கடவுளையோ உங்கள் குருவையோ யாரையோ ஒருத்தரை அவரையே மறுபடி சொல்லி அவரோட நாமங்களையே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கணும், பேசாமல் இருக்கணும். இப்படி செய்யும்போது ஒருவரால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் முடிகிறது. நம்ம ஆற்றலை அதிக அளவில் நம்ம உடல் அளவிலும் உள்ள அளவிலும் பெற முடிகிறது. நம்ம இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுகோள் என்னவோ அதை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் இதை நீங்கள் கடைபிடிக்கணும். இப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே இதை கடவுளோட நாமமோ குருவோட நாமமோ அதையே சொல்லி உங்களுடைய வேண்டுகோளை மட்டும் இதுதான் இருக்கணும், ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இருக்கணும். அதை திரும்ப 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 ரிப்பீட்டடாக மௌன விரதம் இருந்து கொண்டு சொல்லும்போது நீங்கள் கேட்ட வரம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா பணமானது உங்களுக்கு பல வழிகளில் சேரும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா கடன் பிரச்சனை தீரும். என்ன வரம் வேணுமோ அது கிடைக்கும். திருமண பாக்கியம் வேணுமா அது கிடைக்கும், குழந்தை பாக்கியம் வேணுமா அது கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.